தொடரில் எக்ஸாம் எழுத கிளம்புறாரு செந்தில். மீனை வாங்கி போட்டு கொடுத்துக்கிற சட்டை போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கிறாரு அப்படின்னு. அங்கே இருக்கிற கோமதி சொல்கிறாங்க, பையனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர், நீ தான் பக்கத்தில் நிற்கிற, சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுன்றாரு. நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் நிற்காத பாண்டியன், எக்ஸாம் எழுதுறவன்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிட போகிறது கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஏன் இப்படி சொல்கிறீங்க, போகும்போது நல்ல வார்த்தையாக சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குமோ அதை தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு 2 வீலரில் பழனியும் பாண்டியனும் போயிட்டுருக்குறாங்க. அங்கே இருக்கிற கதிரோட அப்பாவை பார்த்து வண்டியை நிப்பாட்டுறாரு. உங்கள்கிட்ட நான் பேசணுன்றாரு. நீ எதுக்கு என்கிட்ட பேசணும், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. பழனி அவர் உங்கள் சம்மந்தின்றாரு. எப்படி சம்மந்தி, ஏது சம்மந்தின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் பேச வரல, கவர்மெண்ட் வேலையில் இல்லைன்னு சொல்லித்தானே நீங்கள் மீனாவையும் என் பையனையும் ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. அவனும் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறான், பெரிய அதிகாரியாக வருவான், பெரிய ஆஃபீஸர் கவர்மெண்ட் வேலையில் வருவான்னு சொல்கிறாரு. நடக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. ராஜு காலேஜ் போகிறதுக்கு நடந்து வந்துட்டுருக்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. கல்யாணம் ஆனது கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் ஃபோன் பேசி கிராஸ் பண்ணுறான். அப்போ குரலை கேட்ட மாதிரி திரும்பி பார்த்தாக்கா ராஜோட பழைய லவ்வர் கண்ணன். பார்த்தோன்னே அதிர்ச்சியும் கோவமாக வருது. அவனும் முறைக்க பார்த்து துரத்திக்கிட்டு போகிறான். ராஜு துரத்தி வரதை பார்த்து அவன் தப்பிச்சு ஓடிடுறான். துரத்திக்கின்னு போகும்போது ராஜு கீழே விழுந்துடுறாங்க. அங்கே வந்துடுற கதிர் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இதேமாரி நான் அவனை பார்த்தேன், என்னை பார்த்தோன்னே தப்பிச்சு பிடிக்க ட்ரை பண்ணேன், தப்பிச்சு ஓடிட்டான்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கதிர் கூட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க நீங்கள் பாண்டியனோட பையன்தான்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்த நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு கதிர் சொல்கிறாரு. சரின்னு தலையாடுறா ராஜு. இந்த விஷயம் வீட்டுக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வருமா, போலீஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து அப்போ கொடுத்தாங்களா இல்லையான்றது இனி வரும் தொடரில் காணலாம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.